குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பிட்டு பேப்பர், புக், மொபைல் போன் ஏதாச்சும் இருந்தா வெளியே கொண்டு போய் வச்சுட்டு வந்திருக்கேன். நானா கண்டுபிடிச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்படி எல்லாம் சொன்னா மட்டும் கஷ்டப்பட்டு பிட்டு எழுதிட்டு வந்தா தூக்கி குடுக்கவா போறான். ரோல் நம்பர் 15, நீ எந்திரிச்சு வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில உட்காரு. தம்பி, நீ போய் லாஸ்ட் பெஞ்சில உட்காருப்பா. எதுக்கு சார் எல்லாத்தையும் பிளேஸ் மாத்தி விடுறீங்க? இந்த மூஞ்சி எல்லாம் லாஸ்ட் பெஞ்சில உட்கார வச்சா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நல்ல வேலைப்பா, நம்மள மாத்தல. எல்லாருக்கும் இப்ப கொஸ்டின் பேப்பர் வந்துச்சுல. இப்ப கொஸ்டின் பேப்பர் படிக்கிற டைம். அதுல எதுவுமே மார்க் பண்ணக்கூடாது. எந்தெந்த கொஸ்டினுக்கு எல்லாம் பிட்டு இருக்குன்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுப்போம். இதுக்கு இருக்கு அடுத்து. டேய், இப்ப தமிழ்ல தெளிவா தானே சொன்ன, அதுல எதுவும் மார்க் பண்ணக்கூடாது. உட்காந்து எழுதிட்டு இருக்க. இன்னொரு டைம் அதுல கை வச்ச வெளியே அனுப்பிடும். எக்ஸாம் முடியறதுக்கு 15 மினிட்ஸ் தான் இருக்கு. இப்பயே பேப்பர் வேணா வாங்கி கட்டிக்குங்க. அப்புறமா கேட்டா தர மாட்டேன் சார். நீங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. கொடுத்த பேப்பர்ல என்ன எழுதுறதுன்னு தெரியல. கொண்டு வந்த பிட்ல 2-3 பிட்டு மிஸ் ஆயிடுச்சு. நானே கோபத்துல வந்திருக்கேன். இவரு வேற. எல்லாம் எழுதுற ஸ்டாப் பண்ணுங்க. எக்ஸாம் டைம் முடிஞ்சு. பேப்பர் கொடுங்க சார். 2 மினிட்ஸ் சார். டைம் முடிஞ்சு. இப்ப பேப்பரை குடுக்கறியா இல்ல பேப்பரை நீயே வச்சுக்கிறியா? ஓ, பிட்டு கொண்டு வந்து 2 கொஸ்டின் எழுதுறதுக்குள்ள பேப்பரை கேட்கிறாரு சார். என்ன சார்?